ரொம்ப சாஃப்டான நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச தேங்காய் போலி எப்படி ரொம்ப சுவையாக செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுலில் சரியாக 1.5 கப் மைதா மாவு சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முழுவதுமே கோதுமை மாவில் செய்யலாம், அல்லது மைதா கோதுமை ரெண்டுமே கலந்தும் செய்யலாம். நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி போலி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு மஞ்சள் தூள் நல்லா கலந்து வரட்டும். மஞ்சள் தூளுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி பூரி பரோட்டாவுக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது, கொஞ்சம் இலகலாக பிசையணும். ஸோ அப்போ தான் நம்ம போலி ரெசிபி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சு ஒரு 3 மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சாதான் போலி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஊறுதோ அப்போ தான் அந்த மேலே உள்ள லேயர் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி இலகலாக இழுக்க வரதில்ல, இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்கடையில் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சரியாக 1 கப் அளவுக்கு வெல்லம், தட்டி எடுத்த வெல்லம் சேர்க்குறேன். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 கப் வரைக்கும் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வெள்ளத்தில் ஏதாவது தூசி மணல் இருந்ததுன்னா இதை தனியாக வடிகட்டிட்டு திரும்ப சேர்த்துக்கோங்க. எனக்கு நல்லா தான் இருக்கும், அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன். இப்போ இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் திக்காக வந்துட்டு இருக்கும் போது 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெல்லம் கூட தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. இதில் நீங்கள் உப்பு சேர்க்க வேணாம், ஏன்னா வெள்ளத்துலேயே லேசாக உப்பு சுவை இருக்கும். ஸோ உப்பு வேணாம். இது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொட்டுக்கடலை மாவு ஒரு 1/4 கப் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அந்த வெல்லம் வந்து இப்போ கொஞ்சம் இலகலாக இருக்குது, கொஞ்சம் திக்காகி அந்த பொட்டுக்கடலை மாவு தேங்காயெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது லேசாக ஆறி வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் இறுகி வரும். ஸோ உங்களுக்கு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டுறதுக்கு சரியாக வரும். ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் வேணும், இலகலாக இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இப்போ நான் தனியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிடுறேன். லேசாக ஆறி வந்ததுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட வரும். முடிஞ்சால் இப்போவே எல்லா உருண்டைகளுமே குட்டி குட்டியாக உருட்டி வச்சுடுங்க. உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. லேசாக ஆறி வந்ததும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து சரியாக நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக வரும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப் இது. இப்போ இதில் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கங்க. ஸோ இந்த பூரணம், இந்த மாவு ரெண்டையுமே நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டிங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்த 1.5 கப் மாவில் சரியாக 8 உருண்டைகள் வந்திருக்கு. அதே மாதிரி 8 உருண்டைகள் அந்த பூரணமும் நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் நான் இந்த மாதிரி ஒரு வாழை இலையை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். வாழை இலை இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பட்டர் ஷீட்டாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது பால் கவர், இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நெய் தடவிட்டு அந்த உருண்டை எடுத்து வச்சு இந்த மாதிரி லேசாக தட்டி விட்டுங்க கைகளாலேயே. லேசாக இந்த மாதிரி ரொம்ப பரத்த வேணாம், லேசாக பரத்தி எடுத்த பிறகு இது மேலே நம்ம உருட்டி எடுத்த அந்த பூரணம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சிடலாம். வச்சுட்டு எல்லா பக்கமுமே நல்லா கவர் ஆகிற மாதிரி மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மூடி விட்டாச்சு. எந்த பக்கமும் கேப் இருக்க வேணாம், அந்த பூரணம் வெளியில் வந்துடாமல் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கங்க. இப்போ இதை லேசாக கைகளால் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி நல்லா வளர்த்து எடுத்துக்கலாம். நல்லா பழக்கப்பட்டவங்க, ஈஸியாக சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு கைகளாலேயே மொத்தமாகவே பெருசாக வளர்த்து எடுத்துருவாங்க. அந்த மாவு பிஞ்சு போயிடாமல், பூரணம் வெளியே வந்துடாமல் நல்லா கைகளால் பழத்தி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வச்சு லேசாக வளர்த்து எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக நெய் வச்சுட்டு இந்த மாதிரி கைகளாலேயோ அல்லது மேலே ஒரு பட்டர் ஷீட் அல்லது கவர் வச்சு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையாலேயோ நீங்கள் வந்து வளர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வளர்த்து எடுத்துக்கோங்க. அந்த மாவு பிசைகிற பக்குவம், ஊறுற பக்குவத்தில் தான் மேலே உள்ள லேயர் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதெல்லாம் சின்ன சின்ன முக்கியமான டிப்ஸ், இதெல்லாம் பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையாலேயே நான் மெதுவாக வளர்த்து எடுத்துக்கிறேன். அந்த பூரணம் மேலே உள்ள மாவு எல்லாமே ஒன்றாவே கலந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அந்த வாழை இலையோடு அப்படியே எடுத்து மேலே வச்சுட்டு மெதுவாக மேலே அந்த வாழை இலை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. நிறைய நெய் சேர்த்து செய்யும் போது போலி நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 பக்கமே திருப்பி விட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சாலுமே அந்த மாவு வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. திருப்பி விட்டு லேசாக குக்காகி வரும்போதே எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரியே எல்லா போலிகளையும் செஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் வாழை இலை இல்லைன்னா நார்மல் பிளாஸ்டிக் கவரில் கூட செய்யலாம், ரொம்ப சுலபமாக வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி.
அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தேங்காய் போலி ரொம்ப சுவையாக சாஃப்டாக அவ்வளோ அருமையாக ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கடலைப்பருப்பு வெல்லம் சேர்த்து பருப்பு போலி செஞ்சுருக்கோம். அதுவுமே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து தேங்காய் போலி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டான போலி கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான தேங்காய் போலி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.